इस्लामीकरण चल रहा है, उनको खुश करने के लिए ये मूवी नहीं लगा रहे हैं। ऐसे सिनेमा हॉलों में ताला डालने का काम राष्ट्रीय हिंदू परिषद भारत कर रहा है। जब तक ये मूवी नहीं लगा देंगे, जब तक हम यहाँ से नहीं उठेंगे, इस हॉल में हम मूवी देख के जाएंगे। क्योंकि कई लोगों ने प्रमोट नहीं किया है, क्योंकि इसमें हिंदुत्व की सत्यता दिखाई है। गंद फैलाएंगे ये लोग, जो आज तक नेक नेक मूवी दिखती है, जो चुम्मा चाटी की मूवी दिखती है, उनको दिखाते हैं ये लोग। जो सत्यता दिखाई है, देश में 100 करोड़ हिंदुओं के साथ क्या हुआ था, श्रीनगर में कैसे हिंदुओं को भगाया गया था, कैसे हिंदुओं को मारा गया था, उसमें किसी ने सच्चाई दिखाने के लिए काम किया है। इस मूवी को हम बिना देख के नहीं जाएंगे। इनका कार्य வணக்கம். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் நோக்கத்துடன் எப்படி செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். ஒரு படத்தை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் வெறுப்பை திணிக்கக்கூடிய வேலையை இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். பிஜேபி, RSS மற்றும் இந்து அமைப்பை சார்ந்த பல அமைப்புகள் த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற இந்த படத்தை நீங்க காட்டவில்லை என்றால் உங்கள் மீது தாக்குதல் நடக்கும், ஜாக்கிரதையாக இருங்கள். த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற இந்த படத்திற்கான போஸ்டர் உங்களுடைய தியேட்டருக்கு வெளியே இல்லை என்றால் நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள், உங்கள் மீது தாக்குதல் நடக்கும். எதற்காக நீங்க இந்த படத்தை காட்டவில்லை? நீங்க காட்டாமல் இந்த படத்தை தப்பிக்க முடியாது. நீங்க எப்போ வரை இந்த படத்தை போடவில்லையோ அதுவரை உங்களுடைய தியேட்டரில் நாங்கள் பூட்டை போட்டு வைத்திருப்போம். இது போன்ற எத்தனையோ மிரட்டல்களை கொடுத்து வருகிறார்கள் பிஜேபி மற்றும் இந்து அமைப்பை சார்ந்த நபர்கள். ஆக்ராவில் நேற்று இதுதான் நடந்திருக்கிறது. ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் த காஷ்மீர் ஃபைல்ஸை காட்டவில்லை, அதில் மற்ற படங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தியேட்டருக்கு சென்ற இந்து அமைப்பை சார்ந்த நபர்கள் அந்த தியேட்டரில் பூட்டை போட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான நபர்கள் அந்த தியேட்டரை சுத்தி வளைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர்களை மிரட்டியிருக்கிறார்கள். நீங்க இந்த தியேட்டரில் இந்த படத்தை ஸ்கிரீன் செய்யாத வரை நாங்க இங்கிருந்து நகர மாட்டோம், இதே தியேட்டரில் இந்த படத்தை பார்ப்போம் என்று. இதை நீங்க செய்ய தவறினீர்கள்னா உங்கள் மீது தாக்குதலுக்கு நீங்க தயாராகி விடுங்கள். இது போன்ற மிரட்டல் கொடுத்து ஒரு படத்தை எதற்காக ஒரு அரசியல் கட்சி ப்ரமோட் செய்து வருகிறது? இந்த வீடியோவை நீங்களே பார்த்து விடுங்கள். इस्लामीकरण चल रहा है, उनको खुश करने के लिए ये मूवी नहीं लगा रहे हैं। ऐसे सिनेमा हॉलों में ताला डालने का काम राष्ट्रीय हिंदू परिषद भारत कर रहा है। जब तक ये मूवी नहीं लगा देंगे, जब तक हम यहाँ से नहीं उठेंगे, इस हॉल में हम मूवी देख के जाएंगे। क्योंकि कई लोगों ने प्रमोट नहीं किया है, क्योंकि इसमें हिंदुत्व की सत्यता दिखाई है। गंद फैलाएंगे ये लोग, जो आज तक नेक नेक मूवी दिखती है, जो चुम्मा चाटी की मूवी दिखती है, उनको दिखाते हैं ये लोग। और जो सत्यता दिखाई है, देश में 100 करोड़ हिंदुओं के साथ क्या हुआ था, श्रीनगर में कैसे हिंदुओं को भगाया गया था, कैसे हिंदुओं को मारा गया था, उसमें किसी ने सच्चाई दिखाने के लिए काम किया है। उस मूवी को हम बिना देखे नहीं जाएंगे। इनका कार्य சரி, இந்த சம்பவம் வெறும் ஆக்ராவில் மட்டும் தான் நடக்கிறதா? வேற எங்கேயுமே இல்லையா? அல்ல. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல தியேட்டர் உரிமையாளர்களுக்கு இதே போன்ற மிரட்டல்கள் போய்கொண்டிருக்கிறது. கோவாவில் இருக்கக்கூடிய மார்காவ் தியேட்டர் அவருடைய உரிமையாளரை நேரடியாக சந்தித்து ஒரு இந்து அமைப்பை சார்ந்த நபர் எப்படி மிரட்டி இருக்கிறார் என்று அந்த காட்சியும் நீங்க பார்த்து விடுங்க. आइनॉक्स मडगांव गोवा ये थिएटर है, तो इधर कश्मीरी फाइल्स ये जो फिल्म रिलीज हुई है उसके एक भी पोस्टर आपके थिएटर में आज के दिन तक क्यों नहीं है? सुनो, ऐसा बात मत कर, चेक हम लोग करेगा ना, समझ में आएगा। हम पूरा थिएटर ढूंढ चुके हैं, सभी फिल्में यहाँ पे जो चल रही है हर एक का पोस्टर यहाँ पे लगा हुआ है, लेकिन इस फिल्म का पोस्टर यहाँ पे लगा नहीं है, नीचे से ऊपर तक। दूसरा क्लोज हो चुका है सर, हम चुप नहीं बैठने वाले, क्योंकि ये बहुत बड़ा षड्यंत्र है। नहीं सर, अपने धर्मियों के साथ, हिंदुओं के साथ सर 2 शो प्लांट थे सर, हमने एक शो और बड़ा ऐड किया सर, एक और शो ऐड किया, आज ही ऐड किया, लेकिन और मंडे से
5 शो किए सेम मूवी, लेकिन क्यों खाली है? खाली था उनका, हमको नंबर चाहिए, अभी चाहिए. ஆக்ரா கோவாவில் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதா என்றால் அல்ல. தமிழகத்தில் ரோஹிணி தியேட்டரில் நேற்று எந்த அளவில் பிஜேபி நபர்கள் இந்த படத்திற்கான ஃப்ரீ ஸ்கிரீனிங்கை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மக்கள் இந்த படத்தை பார்த்தே தீர வேண்டும் என்று உங்களை புஷ் செய்து வருகிறார்கள். ஆயிரத்தி 1990 நடந்த இந்த சம்பவத்தின் மீது, அதாவது காஷ்மீரி பண்டித்கள் மீது நடந்த அத்துமீறல்களை பற்றி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த படம் ஒரு புரோபகண்டா வழியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தரப்பை சார்ந்த நபர்களை மட்டும் சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அளவில் வெறுப்பை தூண்டக்கூடிய படமாக இந்த படம் இருக்கிறது என்று யாருக்குமே புரியவில்லை. ஒரு பக்கம் இந்துக்கள், இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள், இரண்டு சமுதாயத்தை சார்ந்த நபர்களும் இந்த கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 32 வருடமாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் அனைவருமே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த படம் எடுத்து காட்டக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்லாமியர்களை ஒரு மிகப்பெரிய வில்லனாக எடுத்து காட்டுகிறது. இந்த படம் முடிந்து வெளியே வரும்போது அந்த நபர்கள் மனதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருமே இஸ்லாமியர்களை பார்த்து ஒரு வெறுப்பை கொண்டு, ஒரு வெறியை கொண்டுதான் வெளிவருகிறார்கள். அந்த அளவில் இந்த படம் தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. जब मुल्ले काटे जाएंगे राम राम चिल्लाएंगे. இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்படும் போது ராமர் ராமர் என்று கூவி வருவார்கள். சினிமா படம் முடிந்தவுடன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது போன்ற கோஷங்களை தான் இந்துத்துவவாதிகள் கூவி வருகிறார்கள். அதாவது வெளிப்படையாக இஸ்லாமியர்களை வெட்டி சாய்ச்சிவிட வேண்டும் என்கிற கோஷங்களை இந்த நபர்கள் விட்டு வருகிறார்கள். இந்துக்கள் பாவமாகவும் இஸ்லாமியர்கள் கொடூரக்காரராகவும் இந்த படம் எடுத்து காட்டியிருக்கிறது. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். இவர்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று, எதற்காக பிஜேபி இது போன்ற படத்தை ப்ரமோட் செய்ய வருகிறது என்று அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு படத்தை ஒரு அரசியல் கட்சி ப்ரமோட் செய்வதோ அல்ல ஒரு அமைப்பை சார்ந்த நபர்கள் ப்ரமோட் செய்வதோ அல்ல விற்பதோ அது ஒரு வேற விஷயம். ஆனால் ஒரு நாட்டுடைய அரசாங்கமே இந்த படத்தை முன்னிறுத்தி ப்ரமோட் செய்ய தொடங்கிவிட்டால், அரசு ஊழியர்களை கட்டாயப்படுத்தி இந்த படத்தை பார்த்தே தீர வேண்டும் என்கிற ஒரு ஆர்டரை போட்டுவிட்டால் நீங்க அதை எப்படி பார்ப்பீர்கள்? அசாமில் இதுதான் நடந்திருக்கிறது. அசாமில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம், ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுடைய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அரை நாள் லீவை கொடுத்து நீங்க இந்த படத்தை கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்கள் அனைத்துமே பிஜேபியை சார்ந்த மாநிலங்கள், பிஜேபி அரசாங்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த 6 மாநிலங்களுமே டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கி இருக்கிறது இந்த படத்தை. எத்தனையோ எம்எல்ஏக்கள் இந்த படத்தோட ஸ்கிரீனிங்கை இலவசமாக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த படம் நீங்க பார்த்து தீர வேண்டும் என்று. இதற்கும் மேல நீங்க பார்த்தீர்கள்னா RSS உடைய கானம், அந்த சபத கானம் அங்க பாடப்பட்டிருக்கிறது. RSS உடைய சபதத்தை இருக்க வைத்திருக்கிறார்கள் தியேட்டருக்குள், சினிமா தியேட்டருக்குள். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனதில் என்னதான் தோன்றியது? ஒரு அரசியல் கட்சியுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஒரு அரசியல் கட்சியுடைய நோக்கம் இந்த பிரிவினைவாதத்தை எந்த அளவில் மக்கள் மனதில் திணிக்க பார்க்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். எதற்காக சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்கிறது? எதற்காக எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. பிரதமர் மோடி உட்பட இந்த படத்தை அனைத்து பிஜேபி நபர்களுமே ப்ரமோட் செய்து வருகிறார்கள். ஆனால் இதற்கான இன்னொரு காயினை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், கவனமாக பாருங்கள். காஷ்மீர் ஃபைல்ஸை டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கிவிட்டார்கள். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற எத்தனையோ மாநிலங்களில் இந்த படம் டாக்ஸ் ஃப்ரீ ஆகப்பட்டது. ஆனால் இதே குஜராத்தை பார்க்கும்போது 2005ஆம் ஆண்டு ஒரு படம் வெளிவந்தது, பர்சானியா. குஜராத் ரைட்ஸை பற்றி எடுக்கப்பட்ட இந்த படம். ஆனால் இந்த படத்தை குஜராத்தில் பேன் செய்து விட்டார்கள். மோடி அரசாங்கத்தின்
மோடி அவர்கள் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அங்க நடந்த அந்த கொடூர சம்பவத்தை, இஸ்லாமியர்கள் மீது நடந்த அந்த தாக்குதலை பற்றி எடுக்கப்பட்ட இந்த படத்தை எதற்காக குஜராத் அரசாங்கம் மோடி அவர்கள் பேன் செய்தார்? காரணம், அவர்களுடைய அட்டூழியங்கள், அவர்களுடைய பொய் பிரச்சாரங்கள், அவர்களுடைய தவறான அரசாங்கம். அங்க நடந்த குஜராத் ரைட்ஸை பற்றி ஒரு படம் வந்துவிட்டது. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 38 அவார்ட்ஸ்களை பெற்ற இந்த படம் 2007ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்ட போது குஜராத்தில் இருக்கக்கூடிய தியேட்டர் ஓனர்ஸ்கள், நாங்க இந்த படத்தை ரிலீஸ் செய்ய மாட்டோம், பஜ்ரங் தள் எங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்தோம் என்றால் எங்களுடைய தியேட்டர்கள் மீது தாக்குதல் நடக்கும். இந்த படம் குஜராத்தில் பேன் செய்யப்பட்டது. இதே முறையில் இன்னொரு படமான ஃபிராக், இதுவும் குஜராத் ரைட்ஸை பற்றி தான் எடுத்திருக்கார்கள். இந்த படத்தையும் குஜராத்தில் பேன் செய்தார்கள். மோடி அவர்கள் மீது எந்த விதமான களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது. மோடி அவர்களுடைய குஜராத் ரைட்ஸை பற்றி யாருமே எடுத்துக்காட்டி விடக்கூடாது. இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இந்து அமைப்பு சார்ந்த நபர்கள் எந்த படத்தை ப்ரமோட் செய்து வருகிறார்களோ, எதற்காக இவர்கள் பர்சானியா மற்றும் ஃபிராக் போன்ற படங்களை ப்ரமோட் செய்யவில்லை? எப்படி இவர்கள் இன்னைக்கு இந்த படத்தை ஸ்கிரீனிங் செய்து காட்டி வருகிறார்களோ, இதே முறையில் எதற்காக இந்த படங்களை குஜராத்தில் பேன் செய்தார்கள்? எதற்காக இந்த படங்களுக்கும் டாக்ஸ் ஃப்ரீ அந்த ரிலீஃப் கிடைக்கவில்லை? காரணம், உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய ப்ராபகண்டா இந்த படங்கள் வழியாக வெளிவரவில்லை. ஆனால் தி காஷ்மீரி ஃபைல்ஸ் என்கிற இந்த படம் உங்களுடைய ஐடியாலஜியை, உங்களுடைய ப்ராபகண்டாவை மிக பெரிய அளவில் ப்ரமோட் செய்கிறது. உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய ப்ராபகண்டா இந்து முஸ்லிம்களை பிரித்தாண்ட வேண்டும். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் மைனாரிட்டியாக இருக்கிறார்கள். அந்த மைனாரிட்டிகள் மீது நீங்க தாக்குதல் நினைத்தால் ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தை காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவில் தனக்கான அரசியல் லாபத்தை தேடிக்கொள்ளலாம். அதைத்தான் இந்த படம் எடுத்து காட்டியிருக்கிறது. படம் பார்த்தால் உங்களுக்கு புரியும் எந்த அளவில் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கும் களங்கமாக இருக்கிறது. இந்த நாட்டுடைய ஒற்றுமையை சிதைக்கும்படி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. பிஜேபியின் ஐடி விங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோதி மீடியா. இந்த படத்தை வாட்ஸ்அப் வழியாக, ட்விட்டர் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக அல்ல எந்த சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தாலும் இந்த படத்தை ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. ஆனால் இந்த படத்தை வைத்து எந்த அளவில் இந்தியாவில் கலவரம் வெடிக்கலாம், எந்த அளவில் மைனாரிட்டிஸ்கள் தாக்கப்படலாம் என்கிற அந்த அச்சத்தை விட்டு இந்த படத்தில் தான் உண்மையை காட்டியிருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டி வருகிறார்கள். ஆனால் இது ஒரு பக்கத்தை சார்ந்த உண்மை மட்டும்தான், இன்னொரு பக்கத்தை சார்ந்த உண்மையை யாருமே பேசுவதில்லை. இந்த படம் ஒரு துளி கூட அதில் காட்டவில்லை. எந்த அளவில் இந்துக்கள் இங்கே தாக்கப்பட்டார்களோ அதே அளவில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் நடித்த நபரே இதை பற்றி பேசியிருக்கிறார், தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். பணத்திற்காக எதை வேணாலும் பேசிவிடலாம், பணத்திற்காக எதை வேணாலும் செய்து விடலாம் என்கிற கொள்கை கொண்ட இந்த கலைஞர்களை நீங்க எப்படி ஆக்டராக பார்க்க முடியும், டைரக்டராக பார்க்க முடியும்? இந்த நபர்களுடைய ஒரு சில ட்விட்டர் பக்கங்களை எடுத்து காட்டுகிறேன். 10 வருடத்திற்கு முன் எந்த நபர் இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பற்றி பேசினாரோ அதே நபர் இன்னைக்கு ஹிந்து பண்டித், இஸ்லாமியர்கள் வில்லன்கள் என்று எடுத்து காட்டி வருகிறார்கள். இவர்களுடைய சித்தாந்தத்தை பாருங்கள், இவர்களுடைய கொள்கையை பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். இவர்களுடைய ஹேட் மெக்கானிசம் எந்த அளவில் இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறது, அதை போற்றி வருகிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். இந்த படத்தில் நடித்த நபர்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன அளவில் தொடர்பு இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இதற்கு பின் இவர்கள் போட்ட ட்வீட்களையும் நான் படிக்கிறேன். 10 வருடத்திற்கு முன் இவர்கள் என்ன பேசினார்கள் என்று. இந்த படத்தில் நடித்த மிக முக்கியமான கிர்தாரம் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள். இவர் பிஜேபியின் அரசியல்வாதி. இவர் பிஜேபியில் இணைந்தவுடன் பேசிய இந்த வார்த்தை, ஐ எம் பியோர் கோப்ரா, நான் ஒரு நல்ல பாம்பு. அந்த நல்ல பாம்பு செய்யக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு இந்த நபர் பார்த்து வருகிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய விஷத்தை கக்கக்கூடிய வேலையை இந்த நபர் இந்த படம் வழியாக பார்த்திருக்கிறார். அதாவது பணத்திற்கு எதை வேணாலும் செய்வோம், யாருமே எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. இது போன்ற நபர்களை நீங்க நடிகராக ஏற்றுக்கொள்வீர்களா, நடிகராக நீங்க பார்ப்பீர்களா? இன்னொரு நபர் அனுபம் கேர். அனுபம் கேருடைய மனைவியான கிரண் கேர் பிஜேபி சீட்டை பெற்று லோக்சபாவில் எம்பியாக பதவியேற்ற இந்த நபர்.
பிஜேபிக்கு எத்தனையோ இடங்களில் எத்தனையோ ராலிகளில் பிரச்சாரம் செய்த நபர் தான் அனுபம் கேர். பிஜேபிக்கும் அனுபம் கேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை, அந்த நெருக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபர் இந்த படத்தில் மிக முக்கியமான கிரதாரத்தை நடித்திருக்கிறார். பிஜேபியுடைய ஃபண்டிங்கால, பிஜேபியுடைய ஐடியாலஜி ப்ரொபகண்டாவிற்காக எடுக்கப்பட்ட இந்த படத்துடைய பின்னணியை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இதே படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நடிகையான பல்லவி ஜோஷி இந்த படத்தை தயாரித்த விவேக் அக்னிஹோத்ரியுடைய மனைவி. இவர் பேசிய வார்த்தையை நீங்க கேட்க வேண்டும். I want every Indian to hate my character. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் என்னுடைய கேரக்டரை வெறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். கொள்கையை பாருங்கள், அப்படி என்ன கேரக்டர் என்று நீங்க நினைப்பீர்கள். ஜேஎன்யூடைய ஒரு ப்ரொஃபஸராக இவர் நடித்திருக்கிறார். ராதிகா மேனன் என்கிற இந்த கேரக்டர். ஆசாதி, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனி நாடு வேணும், தனியாக ஆசாதி வேணும் என்கிற ஒரு கிரதாரத்தை கிரியேட் செய்து இந்த நபர்கள் இந்த படத்தை ப்ரமோட் செய்திருக்கிறார்கள். ஹிந்து, இந்தியாவிற்கு எதிராக இந்த கேரக்டர் இருக்கிறது. அந்த கேரக்டரை பல்லவி ஜோஷி நடித்திருக்கிறார். இந்த கேரக்டர் நடித்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னுடைய கேரக்டரை எதிர்க்க வேண்டும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நபர்களுடைய ஐடியாலஜி இருக்கிறது. அதாவது பணத்தை வாங்கி கொண்டு ஒரு கட்சிக்கான ப்ரொபகண்டாவை பரப்ப வேண்டும். இந்த நாட்டில் எந்த விதமான கலவரம் நடந்தாலும், எந்த விதமான தாக்குதல்கள் நடந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, எங்களுக்கு பணம் தான் முக்கியம். இந்த படத்தை தயாரித்த நபரை பற்றியும் நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் இவர் 2012ஆம் ஆண்டு இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமையை பற்றி பேசி வந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்ததற்கு பின் எப்படி இந்துக்களுடைய கோபத்தை தூண்டி இருக்கிறார் என்று 2012ஆம் ஆண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமா மஸ்ஜித்க்கு வெளியில நின்று ஒரு படத்தை போட்டிருக்கிறார். அட் ஜாமா மஸ்ஜித் ஃப்ரீடம், எனக்கு கிடைத்த சுதந்திரம், நான் எந்த மதத்தை வேணாலும் வழி நடத்தலாம். இதற்கு ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்கிறார். You are feeling safe in India till 2012 at Muslim worship place in Jama Masjid. Now your Hinduism boiled, blood coming out. Mr. Vivek Agnihotri, are you not feeling safe in India? Can you make a movie on Gujarat riot, Muzaffarnagar, Malegaon, Delhi riots and Calcutta etc. 2012ஆம் ஆண்டு வரை நீங்க இந்தியாவில் பாதுகாப்பாக இருந்தீர்கள், சுதந்திரமாக இருந்தீர்கள். இதற்கு பின் உங்களுடைய ஹிந்துசம் வெளித்துக் கொண்டது. அந்த ஹிந்துசத்தை முன்னிறுத்தி இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த ப்ரொபகண்டாவை பரப்பி ஒரு படத்தை எடுத்து விட்டீர்கள். உங்களால் குஜராத் ரைட்ஸை பத்தி, மாலேகாவ் ரைட்ஸை பத்தி, டெல்லி ரைட்ஸை பத்தி, கல்கட்டாவில் நடந்த ரைட்ஸ்களை பத்தி எடுக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்வி. நீங்க ஒரு ப்ரொபகண்டாவை நடத்தி விட்டீர்கள். ஆனால் உண்மையாக பல இடங்களில் இதே போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதை பத்தி நீங்க எதற்காக பேசுவதில்லை? இந்த கேள்விக்கான விடயத்தை விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் தான் இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, ஷிவ் பாம் என்கிற இந்த நபர் எழுதிய இன்னொரு ட்வீட். I saw trailer of his film. It has been seen that Muslim cry for freedom. They shot Azadi Azadi at this film. And Vivek Agnihotri also took Azadi, that is freedom, photo few years ago in Jama Masjid. நான் இந்த ட்ரெய்லர்களை பார்த்திருக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் பல இடங்களில் இஸ்லாமியர்கள் சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்று கூவி வருகிறார்கள். இந்த நபரும் சுதந்திரத்திற்காக ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் ஒரு சில வருடங்களுக்கு முன். இவருடைய ஆசாதி. உமாசங்கர் சிங் என்டிடிவியோடைய ஃபாரின் அஃபேர் ஜேர்னலிஸ்ட், சீனியர் எடிட்டராக இருக்கிறார். இவர் ஒரு சில ட்வீட்களை அலசி ஆராய்ந்து போட்டிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். அனுபம் கேர் என்கிற இந்த நபர் எப்படி பணத்திற்காக எதை வேணும் செய்து விடலாம், எப்படி கலரை மாற்றி வருகிறார் என்று பாருங்கள். இவருடைய ப்ரொஃபைல் படத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சாயம் இவருடைய உண்மையை எடுத்து காட்டி விடுகிறது. இவர் 2014ஆம் ஆண்டு போட்ட ஒரு ட்வீட்டை படிக்கிறேன். அதாவது மோடி அரசாங்கம் வருவதற்கு முன் இவர் போட்ட ஒரு ட்வீட். ஜெய் ஹோ, தேசி பஞ்ச். We can only make progress as Indians, but not as Hindu, Christians, Muslim or any other religion. இந்த நாட்டை ஒற்றுமையாக இந்தியராக தான் நாங்கள் முன்னிறுத்த முடியும்.
ஹிந்து முஸ்லிம் அல்ல எந்த ரிலிஜனை வைத்தும் நீங்க இந்த நாட்டை முன்னிறுத்த முடியாது. ஒற்றுமை மிக முக்கியம். ஆனால் இன்னைக்கு இந்த நபர் ஹிந்து ஹிந்து என்று கூவி வருகிறார். ஹிந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்களா? பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த படத்தில் நடித்திருக்கிறார். Don't forget, don't forgive. Please don't forget the Kashmiri Muslim as well as Pandit women who went through a similar pain. 30 டிசம்பர் 2012 இவர் போட்ட இந்த ட்வீட்டிற்கான அர்த்தம். இவர் இந்த படத்தில் எடுத்துக்காட்டிய விஷயங்கள் காஷ்மீரி பண்டித்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டார்கள், இஸ்லாமியர்கள் கொடுமை செய்து வந்தார்கள் என்று. ஆனால் இவரே உண்மையை 2012 எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய இந்த ட்வீட்டிற்கான அர்த்தம், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டித் பெண்களும் ஒரே முறையான வலியை வேதனையை பார்த்திருக்கிறார்கள். ஹிந்து முஸ்லிம் இருவருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் பேசிய உண்மை 2012 இன்னைக்கு இந்த படத்தில் இவர் என்ன காட்டியிருக்கிறார் என்று பாருங்கள். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டித்கள் தான் தாக்கப்பட்டார்கள், அவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று, இஸ்லாமியர்கள் இவர்கள் மீது கொடுமை செய்தார்கள் என்று. அப்போ எதை நீங்க உண்மையாக பார்ப்பீர்கள்? பணத்திற்கு ஆசைப்பட்டு நடித்த இந்த படமா அல்ல இவர் எழுதிய இந்த ட்வீட்டா? இது மட்டுமல்ல, இதை தாண்டி problem is not with Kashmiri Pandits and Muslims. We have lived together for years peacefully. It's politicians, my friend. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாலேயோ அல்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களாலேயோ இல்லை. நாங்க 100 ஆண்டுகளாக ஒற்றுமையாக அன்புடன் இருக்கிறோம், ஒரே இடத்தில் இருக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுத்து வருகிறார்கள். இதில் குற்றவாளிகள் காஷ்மீரிகள் அல்ல, அரசியல்வாதிகள் என்று கூறியிருக்கிறார். இந்த ட்வீட்டை 3/9/2011 போட்டிருக்கிறார் அனுபம் கேர். இவர் நடித்த படம் உண்மையா, இவர் போட்ட ட்வீட் உண்மையா? இன்னொரு ட்வீட்டை படிக்கிறேன். 29/6/2010 இவர் போட்ட இந்த ட்வீட், My heart bleeds for Kashmir. Politics and terrorism had turned heaven into hell for its people, both Hindus and Muslims. என்னுடைய இதயம் துடித்து வருகிறது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருவருமே இணைந்து ஸ்வர்கமாக இருந்த காஷ்மீரை நரகமாக்கி விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் இருவருமே பாதிக்கப்படுகிறார்கள். இது உண்மையா? இவர் படத்தில் எடுத்து காட்டிய விஷயங்கள் உண்மையா? நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த படத்தை எதற்காக பிஜேபி ஒரு புரோபகண்டாவை பரப்பி வருகிறது? இதற்காக பிஜேபி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை தூண்டி வருகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை பார்த்த கையுடன் ஃபிராக் மற்றும் பர்சானியா என்கிற இந்த 2 படங்களையும் நீங்க பாருங்கள். அப்படி உண்மையை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் இந்த படத்தில் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு நேர்மையாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு புரிய வரும். நன்றி.